நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல் வாய்ப்பை ஆண்டவர் தாமே நமக்கு தருகிறார் என்ற நம்பிக்கையிலே உங்களோடு இணைந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய பதிலுரை பாடலாக நமக்கு தரப்பட்டிருக்கிற திருப்பாடல் 50வது திருப்பாடல். 50வது திருப்பாடல் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய திருப்பாடலாக நமக்கு அமையப்பெற்றிருந்தாலும் உண்மை வழிபாட்டை குறித்து, உண்மை கடவுளை ஆராதிப்பதை குறித்து, உண்மையான யாவே தெய்வத்தை தேடுவதை குறித்து நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்றை நாம் வாசிக்கிற பொழுது யாவே கடவுளை தேடக்கூடிய அதே காலகட்டத்திலே போலி தெய்வங்களையும் வழிபடக்கூடிய அல்லது மாற்று மக்கள் கொண்டிருந்த அந்த தெய்வங்களை, சிலைகளை ஒரு சில காலகட்டங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் தேடி போவதையும் வழிபடுவதையும் பார்க்க முடிகிறது. யாவே கடவுள் அதை பொறுத்து கொள்வதில்லை. ஏனென்றால் நானே கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதுதான் யாவே கடவுளுடைய முதல் சட்டமாக, உடன்படிக்கையினுடைய சட்டமாக அது தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் உடன்படிக்கையினுடைய பிரமாணிக்கத்திற்கு எதிராக அவர்கள் வாழ்கின்ற போதெல்லாம் இந்த கடவுளை விட்டுவிட்டு வேறு எங்கோ ஒரு கடவுள் இருப்பதாகவும், அவர்கள் அந்த கடவுளை வழிபட்டால் தங்களுடைய வாழ்வு வளமை பெறும் என்றும் போலி நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு போகின்றார்கள். 50வது திருப்பாடல் உண்மை வழிபாட்டை பற்றி இன்று நமக்கு பேசுகிறது. யாவே கடவுள் எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்த கடவுள் மட்டுமல்ல, தொடர்ந்து இன்று வரை அவர்களை வாழ்விக்கும் கடவுள், அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து பராமரிக்கும் கடவுள். இப்படிப்பட்ட பேரன்பினுடைய கடவுளை விட்டுவிட்டு ஏதோ ஒரு கடவுள் தங்களை கவரக்கூடிய ஒரு காட்சியையோ அல்லது தங்களுக்கு ஏதோ பெரிதாக செய்துவிட்ட அந்த போலியான போதனைகளையோ நம்பி போலி இறைவாக்கினர்கள், போலி போதகர்கள், இவர்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் மயங்கி போய் மாற்று தெய்வங்களை வழிபடக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் கண்டிக்கப்பட்டார்கள், சில நேரங்களிலே தண்டிக்கப்பட்டார்கள். இன்று உண்மை வழிபாட்டை குறித்து பார்க்கின்ற பொழுது இரண்டாவதாக மனிதர்களும் தெய்வங்களாக கருதப்பட்ட அந்த வரலாற்றையும் விவிலிய வரலாற்றிலே நாம் மறந்துவிட முடியாது. அரசர்கள் சில நேரங்களிலே மன்னர்களாக மக்கள் மத்தியில் எழும்பியவர்கள் தெய்வங்களாக சில நேரங்களிலே அவர்கள் பார்க்கப்பட்டார்கள், மாற்றப்பட்டார்கள். ஒரு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையையும் புகழ்ச்சியையும் மன்னர்களுக்கு செலுத்தினார்கள். சில காலகட்டங்களிலே மன்னர்களுக்கு பலி செலுத்திய ஒரு இழிவான வரலாறு கூட விவிலிய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதை இஸ்ரேல் மக்களும் சில காலங்களிலே செய்தார்கள் என்பதுதான் அவருடைய அந்த அன்புக்கு விரோதமான பாவமாக, உடன்படிக்கையினுடைய ஒரு நிலைத்த தன்மைக்கு எதிரான பாவமாக பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில்தான் இன்று இந்த 50வது திருப்பாடலை உண்மை வழிபாடு என்றால் என்ன என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். கடவுள் இந்த உலகத்தை படைத்த காலம் முதல் தன் மக்களுக்கு வாழ்வு தரும் கடவுளாகத்தான் தன்னை வெளிப்படுத்துகின்றார். உண்மை வழிபாடு என்பது உண்மை கடவுளை தேடுவது மட்டுமல்ல, அந்த உண்மை கடவுள் தந்த இந்த உலகத்தில் நன்றியோடு வாழ்வது. பல நேரங்களில் வழிபாடு என்று சொன்னால் ஆலயத்திலே நாம் நடந்து கொள்வது மட்டும்தான் என்று நினைக்கின்றோம். வழிபாடு என்பது வாழ்வோடு தொடர்புடையது. வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு கடவுள் நம்மை படைத்தார், கடவுள் நம்மை பராமரிக்கின்றார், அதே கடவுள் நமக்கு வாழ்வுக்கான நெறிமுறைகளை தந்திருக்கின்றார், விழுமியங்களை மதிப்பீடுகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி நாம் வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் என்பதுதான் வழிபாடு. வழிபடுதல், சில நேரங்களில் சொல்லுவார்கள் வழியில் படுத்தல். அந்த வழியில் படுத்தல் என்றால் ஆண்டவருடைய வழியிலே சரணாகதி ஆகுதல். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அந்த நல்ல மதிப்பீடுகளை நாம் கடைபிடித்து ஒழுகுதல், அதிலே நாம் நடத்தல், அதிலே இருத்தல். அதைத்தான் இன்னொரு வார்த்தையிலே வழிபடுத்தல், வழிபடுதல் என்று சொல்லுகின்றோம். வழிபாடு என்பது பாடுவது மட்டுமல்ல, பாடல்களை பாடுவது மட்டுமல்ல, அது வழிபடுதல். அந்த வழியிலே நம்மை இணைத்துக் கொள்ளுதல், அந்த வழியிலே நாம் நடத்தல், அதுதான் உண்மை வழிபாடு. கடவுளை
நாம் உருவமாக பார்க்கிறோமா, சிலையாக பார்க்கிறோமா, சுரூபமாக பார்க்கிறோமா? இதைத்தான் இன்றைய போதகர்கள் ஒரு சில காலகட்டங்களிலே, ஒரு சில நேரங்களிலே தவறாக கத்தோலிக்க திரு அவையை குற்றம் சாட்டுகிறார்கள். சிலையை வழிபடக்கூடியவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தவறான புரிந்து கொள்ள முடியாத குற்றச்சாட்டுக்களை அவர்கள் அரைவேக்கட்டுத்தனமாக என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். போலி வழிபாடு என்பது என்ன? கடவுள் நம்பிக்கைக்கு மாறான செயல்பாடுதான் போலி வழிபாடு. வழிபாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பில்லை என்றால் அதுதான் போலி வழிபாடு, அதுதான் சிலை வழிபாடு, அதுதான் உருவ வழிபாடு. ஒரு உருவத்தை ஆலயத்திலே பார்த்துவிட்டு அதை வணங்கிவிட்டு ஆலயத்திற்கு வெளியிலே வந்தவுடன் ஒரு மாற்று வாழ்க்கை, ஒரு முரண்பட்ட வாழ்க்கை, ஒரு எதிரான வாழ்க்கை, ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்வதுதான் சிலை வழிபாடு. உண்மை வழிபாடு என்பது கடவுளை நான் தெரிந்து கொள்ள, சாதாரண ஒரு பலவீனப்பட்ட நான் கடவுளுடைய அந்த இயல்பையும் அன்பையும் புரிந்து கொள்ள அவரை ஒரு சிலுவை வடிவத்திலே அல்லது அவரை ஒரு தோற்ற வடிவத்திலே, அவரை என்னை போ கடவுளுடைய வார்த்தையை, எந்த உயிருள்ள தெய்வத்தினுடைய அந்த உடன்படிக்கை அன்பை நம்புகின்றோமோ அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் அது உண்மை வழிபாடு, அதுதான் நீதியான வழிபாடு, அதுதான் உண்மை கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய புகழ்ச்சி வழிபாடு. இதற்கு மாறானது, எதிரானது போலி வாழ்க்கை, முரண்பட்ட வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, இதுதான் சிலை வழிபாடு. இந்த பின்னணியில இன்றைய திருப்பாடலுக்கான பல்லவியை நாம் வாசிப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் பார்த்தீர்களா? அப்படி என்றால் உண்மை வழிபாடு என்பது கடவுளுடைய வழியில் நடப்பது. கடவுள் ஒரு பாதையை காட்டி இருக்கின்றார். அந்த பாதையிலே நடப்பது என்பது அன்பினுடைய பாதையில் நடப்பது. ஒருவரை மதிக்கக்கூடிய, மாண்போடு நடத்தக்கூடிய பாதையிலே நடப்பது. மற்றவர்களை ஏமாற்றி திரிவதல்ல, மற்றவர்களிடமிருந்து வஞ்சிப்பதல்ல, மற்றவர்களுடைய ஒரு உறவை நாம் கெடுப்பதல்ல, மற்றவருடைய நலனுக்கு எதிராக வாழ்வதல்ல. அப்படி வாழ்கின்றவர்கள் உண்மை வழிபாட்டுக்கு திரும்ப வேண்டுமென்றால் தம் வழியை செம்மைப்படுத்த வேண்டும், தம் வழியை திருத்திக் கொள்ள வேண்டும், தம் வழியை அவர்கள் நேர்மையாக்கி கொள்ள வேண்டும், அதை நேரியதாக மாற்ற வேண்டும். அதுதான் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இந்த வசனம் எங்கே இடம்பெறுகிறது? 50வது திருப்பாடலினுடைய கடைசி வசனத்தில் தான் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 23வது வசனம், திருப்பாடல் 50. நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். வழியை செம்மைப்படுத்துதல், தம் வழியை செம்மைப்படுத்துவோர். ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் அவரவர் பொறுப்பாக வேண்டும். அவரவர் நடக்கக்கூடிய அந்த வாழ்வினுடைய பாதையிலே சில நேரங்களில் தவறுகின்ற போது மற்றவர்களை குற்றம் சாட்டி பயனில்லை. அறிவு தெளிந்து அந்த இளைய மகன் தந்தையிடம் திரும்பி வந்தது போல அறிவு தெளிவோடு நாமும் நம்முடைய வழியை செம்மைப்படுத்துவது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்வில் எதெல்லாம் உண்மையான அன்பிலிருந்து, இறை அன்பிலிருந்து, பிறர் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிறதோ அந்த முரண்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், எழ வேண்டும். விழித்தெழுந்த, அறிவு தெளிந்து அந்த இளைய மகன் தந்தையினுடைய அன்புக்காக அவன் ஏக்கத்தோடு திரும்பி வந்தான். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். இந்த மீட்பு என்பது வாழ்வு. விவிலியத்திலே மீட்பு என்பது நிறைவாழ்வு. இந்த மீட்பு என்பதை விவிலியத்திலும் இறையியலிலும் பலவாறு நாம் விளக்கப்படுத்தி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்று ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் அருளும் மீட்பு என்பது என்ன? நல்ல வாழ்வு, நிறைவான வாழ்வு. அது நான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாழ்வல்ல. என்னோடு இருப்பவர்களும் நலமாய் வாழ வேண்டும், என்னோடு இருப்பவர்களும் வளமாய் வாழ வேண்டும். இந்த நல்ல சிந்தனையே நம்மை கடவுளுடைய மீட்பின் பாதையிலே நடக்கக்கூடியவர்களாய் மாற்றும். கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். எனவே இந்த மீட்பு என்பது நலமான சமூகம், மீட்பு என்பது ஒரு நலமான குடும்பம், மீட்பு என்பது நலமான ஒரு குழுமம். துறவியர்கள் இணைந்து வாழ்கின்றார்கள் அல்லவா? ஒரு குழுவாக அழைக்கப்பட்ட அருள் பணியாளர்கள் இணைந்து ஒரே குருத்துவத்திலே பங்கு பெறுகின்றார்கள் அல்லவா? பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
அந்த ஒரு இணைந்த வாழ்வு, ஒருவருக்கான கரிசனை வாழ்வு, ஒருவர் மற்றவரை மதித்து வாழக்கூடிய வாழ்வு, பலவீனப்பட்ட நிலையிலே மற்றவர்களையும் நாம் தாங்கி அவர்களையும் நல்வழிப்படுத்தும் வாழ்வு, அதுதான் வழியை செம்மைப்படுத்தும் வாழ்வு. நான் மட்டும் நடந்து நான் மட்டும் விண்ணகம் செல்வேன் என்பது வாழ்க்கையை வழியை செம்மைப்படுத்துதல் அல்ல, பிறருக்கு உதவுதல். அந்த நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். நன்றி பலி என்பது உடனே எதையோ கொண்டு வந்து ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒரு விலங்கையோ அல்லது ஒரு பறவையையோ அங்கே பலி செலுத்துவது நன்றி பலி என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த பொருள்கள் எல்லாம் கடவுளுக்கு, உயிரினங்கள் எல்லாம் கடவுளுக்கு பலியாக தரப்படுவது வாழ்க்கையிலே நன்றியோடு வாழ்ந்ததனுடைய ஒரு விளைவாக அது நடைபெற வேண்டுமே ஒழிய, பலி செலுத்தி விட்டு ஒரு ஆட்டை அடிப்பதாலோ மாட்டை அடிப்பதாலோ அந்த இரத்தத்தை கடவுளுக்கு கொடுப்பதாலோ என்னுடைய பாவமெல்லாம் தீர்ந்துவிடும், நான் பரிசுத்தவானாகி விடுவேன் என்ற போலி சிந்தனைகளுக்கு, அடிமை சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நன்றி பலி செலுத்துவோர் யார்? வாழ்க்கையில் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பவர்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வார்கள், அவருடைய திட்டத்தின்படி வாழ்வார்கள், நடப்பார்கள், உடன்படிக்கை சட்டங்களை மதிப்பார்கள். இதற்கு மாறானதுதான் போலி வழிபாடு, சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, வெற்று வழிபாடு. இதைத்தான் இந்த 50வது திருப்பாடல் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மை வழிபாடு ஆசாபினுடைய புகழ் பாடல் என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 50வது திருப்பாடல் ஆசாபு எனப்படக்கூடிய பாடகரால், வழிபாட்டு தலைவரால் பாடப்படக்கூடிய ஒரு பாடல். எனவே இந்த உண்மை கடவுளை தேடக்கூடியது திருப்பாடல்களுடைய பெரும்பான்மையான பாடல்களின் ஆசிரியராக இருக்கக்கூடிய தாவீதால் மட்டுமல்ல, தாவீதினுடைய காலத்திலே தாவீதை போல எத்தனையோ இறை மனிதர்களால் இந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. பாடல்களாக மட்டுமல்ல, இவை வாழ்வாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வழியில் நடப்பதற்கு எத்தனையோ பேர் முயன்றிருக்கின்றார்கள். இன்று நாம் முயல வேண்டும். நம்முடைய போலியான வாழ்வை விட்டுவிட்டு கடவுள் எதிர்பார்க்கின்ற நல்வாழ்வை, மீட்பின் வாழ்வை, சமத்துவத்தினுடைய, அமைதியினுடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய பல்லவி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உள்ளம் என்பது சில நேரங்களிலே நாம் வாசிக்கிறோம், உடைந்த உள்ளம். ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை. பழைய தமிழிலே மிக அழகாக சொல்லப்பட்டது, நொறுங்குண்ட நெஞ்சத்தை நீர் புறக்கணிப்பதில்லை. அந்த நொறுங்குண்ட நெஞ்சம் என்பது அல்லதை அகற்றுவது, நல்லதை கற்றுக்கொள்வது, தேவையில்லாததை விலக்குவது, ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த தேவையானவற்றை செய்வது. அதுதான் உண்மையான நன்றி பலி. அதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள திருப்பாடல் 50 நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுடைய வார்த்தை உண்மையானது. நல்வாழ்வு வாழ்ந்தால் இந்த உலகத்திலே மதிப்பு இருக்கிறதா? சில நேரங்களிலே நாம் வினோதமான கேள்விகளை எல்லாம் கேட்டு பழகுகிறோம். அந்த அளவுக்குத்தான் இந்த உலகம் நம்மை அந்த கேள்விகளை கேட்க வைக்கிறது. ஏனென்றால் தீமை செய்பவர்கள், அநீதி செய்பவர்கள், அக்கிரமம் செய்பவர்கள் நல்ல வாழ்க்கையை, வளமான வாழ்க்கையை வாழ்வது போல நம்முடைய கண்களிலே தென்படுகிறார்கள். உண்மைதான். ஆனால் அது நிலையானது அல்ல, அது உண்மையானது அல்ல. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது இறை வார்த்தை, இது நிறைவேறத்தக்க வார்த்தை, நம்பத்தகுந்த வார்த்தை. அந்த வார்த்தைகளில் இன்று நம்முடைய இதயத்தை நாம் செலுத்துவோம், நம்முடைய எண்ணங்களை அந்த வார்த்தையை நோக்கி திருப்புவோம். இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து இன்றைய பதிலுரை பாடலினுடைய பல்லவியை சேர்ந்து சொல்லுவோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஆமென்.